கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஆண்டவர் யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் செய்ய நினைத்திருக்கிறது என் வாழ்க்கையில் தலைப்படுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற இந்த வாக்கு தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த 42ஆம் அதிகாரம் துவங்கும் போதே இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். யோபுவுடைய உச்சக்கட்ட துன்பத்தில் அவர் அப்போ இருந்தார். அவருடைய சோதனை துன்பம் எல்லாம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அப்போ தான் அதுவரை அவர் கடவுளை அவ்வளவா புரிந்து கொள்ளலை. அது வரைக்கும் அவருடைய வார்த்தைகள்லாம் இதாக இருந்துச்சு. ஆனால் எப்போ கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு, கடவுளுடைய நோக்கங்கள் கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர், இறையாண்மை கொண்டவர், கடவுளின் நோக்கங்கள் அது பரிபூர்ணமானவை, மனிதனால் முறியடிக்க முடியாதவை என்பதை உணர்ந்து எதையும் செய்யும் அவரது திறனை யோபு இந்த டைமில் தான் ஒத்துக்கொள்கிறார். மேலோட்டமான புரிதலில் இருந்து கடவுளை இன்னும் அவர் தெளிவாக காண்பதுக்கு மாறி தனது புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி பேசியதாக யோபு ஒப்புக்கொள்ளுகிறார். யோபுவின் மனம் திரும்புதல் ஒரு திருப்பு முனையாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக இங்கே மாறுது. கடவுளுடனான அவருடைய உறவை மீட்டெடுத்து ஆசீர்வாதங்களுக்கு அது அவருக்கு வழிவகுத்தது. எப்போதும் நம்ம துன்பப்படும்போது என் துன்பத்தில் கடவுளோட நோக்கம் என்னது? துன்பம் எப்போதும் அது தண்டனை அல்ல. கடவுள் யோபுவுக்கு செய்தது போல தம்மை வெளிப்படுத்தவும் தம்முடைய ஞானம் மற்றும் பரிசுத்தத்தை பற்றிய ஆழமான உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும் அந்த துன்பங்களை பயன்படுத்துகிறார். அப்போது இன்றைக்கி நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்பது எப்போதும் அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு பாடம் இல்லை. மாறாக உலகத்தை கடவுள் நிர்வகிப்பதில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்வது தான். அது நியாயமற்றதாகவோ அல்லது புரிந்து கொள்ள முடியாததாகவோ தோன்றினாலும் கூட கடவுள் யோபுவை அந்த எல்லாவற்றிலுமிருந்து அவருடைய மனப்பக்குவத்தை மாற்றுகிறார். அவர் மனப்பக்குவங்கள் மாறப்பட்டது. அவர் அந்த அப்போ சொல்கிறாரு, ஒன்று அவருடைய சூழ்நிலைகள், அப்படியே அவருடைய மனம் அந்த சூழ்நிலைகளில் கடவுள் யார் என்பதை அவர் தன்னுடைய வழிகளில் எல்லாம் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் எப்படி சர்வ ஞானமுள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம், எவ்வளவோ காரியங்களை யோபில் நம்ம பார்க்குறோம். அவர் ஆராய்ந்து முடியாதவைகளை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார், கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்றெல்லாம் நம்ம அதில் வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் பண்டக சாலைக்குள் வைத்திருக்கிறார். உறைந்த மலை, கண்மலை எல்லாமே அவருடைய பண்டக சாலைக்குள். இப்படிலாம் அவர் கடவுளுடைய ஞானத்தை பற்றி அங்கே அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இதைத்தான் இந்த காலகட்டத்தில் யோபுக்கு கர்த்தர் விளங்க வைத்தார். ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை திருப்ப திட்டம் போட்டார். அந்த சிறையிருப்பு மாறுவதற்கான கடைசி முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த டைம் யோபு அதை அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை பற்றி கடவுள் யோபுவை தனது விமர்சன நண்பர்களுக்காக ஜெபிக்கும்படி கட்டளையிடுகிறார். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நண்பர்கள் ஒன்னே மாதிரி இல்லை, அவங்க ஒன்னே மாதிரி இதாக பேசலை, அதனால் அவங்க மேலே என்னோட தண்டனை வருது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த தன்னை விமர்சித்த நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்கும்படி இந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை கடவுள் உருவாக்குறார். அப்போது இங்கு யோபுவினுடைய மன நிலைமை எப்படி இருக்கும்? தன்னை இவ்வளோ நாள் ஒரு இது கூட இல்லாமல், காரணமே இல்லாமல் சும்மா
நீ நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, நீ ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு இந்த துன்பமான நேரத்தில் உட்காந்து சும்மா சதா விமர்சனம் பண்ணி குற்றப்படுத்திகிட்டே இருக்கும்போது யோபு அது கூட அவர் பெருசாக எண்ணலை. யோபு மனப்பக்குவம் அவர் ஆண்டவர் சோதிக்கிறார். பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் யோபுவை சோதிக்கிறார். நீங்கள் வந்து அவனோட மனப்பக்குவம் எப்படி இருக்குது, அவன் மன்னிக்கிறானா, அவன் மன்னித்து ஜெபம் பண்ணுவானா அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த விமர்சன நண்பர்களுக்காக ஜெபிக்கும்படி கட்டளையிடும்போது கூட அங்கே அவர் மன்னிப்பையும் பரிந்துரை ஜெபத்தின் வல்லமையையும் நமக்கு இந்த சம்பவத்தில் எடுத்து காட்டுகிறார். ஸோ யோபு அவர்களுக்காக ஜெபிக்கும்போது அவங்களுடைய தண்டனை மாறப்பட்டது பலி கொடுக்கும்போது. ஆனால் அந்த டைமில் அதே வினாடி யோபுவினுடைய சிறை இருப்பையும் ஆண்டவர் மாற்றுகிறார். கடவுள் யோபுவை இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவரை மீட்டெடுக்கிறார். உண்மையான ஆசீர்வாதம் வெறும் பொருள் ஆதாயத்துக்கு பிறகு அல்ல, அவருடனான உண்மையான இணக்கத்துக்கு பிறகு வருகிறது என்று கற்பித்து கொடுக்கிறார். இப்படி தீர்க்கப்படாத துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட மனத்தாழ்மை மற்றும் மனம் திரும்புதலின் மூலமாக உண்மையான நம்பிக்கை மற்றும் அமைதிக்கு வழிவகுக்கும் கடவுளின் எல்லையற்ற ஞானத்துக்கு நம் வகையறுக்கப்பட்ட மனதை சமர்ப்பிக்க இதுக்கு இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே. அதற்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இந்த யோபுவில் ஆண்டவர் யோபுவை அதுக்கப்புறமா சிறையிருப்பு முன்னிலைமையை பார்க்கிலும் அந்த பிந்தின நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வாதத்து கொடுக்கிறார். இரட்டை ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கிறது. கடுமையான துன்பம் மற்ற சோதனையின் காலத்துக்கு பிறகு யோபுவின் முன்னால் செல்வம் மற்றும் எல்லா உடைமைகளின் மறு சீரமைப்பு அங்கே நடக்குது மற்றும் ரெட்டிப்பாக கிடைக்கிது. அப்போ இன்றைக்கி யோபு 42:10-17 10-17 பார்த்தா யோபுவின் வாழ்க்கையின் பிந்தைய முடிவு கடவுள் அவருடைய தொடக்கத்தை விட அதிகமாக ஆசீர்வதித்தார். பொருள் செல்வம் எல்லாம் ரெட்டிப்பாக்கப்பட்டது. யோபுவின் கால்நடைகள் அவரது அசல் எண்ணிக்கையிலிருந்து சரியாக ரெட்டிப்பாக்கப்பட்டன. செம்மறியாடுகள் 7000 மாறின. 7000 14,000 அதிகரித்தது. ஒட்டகங்கள் 3000 6,000 அதிகரித்தது. எருதுகள் 500 எருதுகள் 500 நுகமாக அதிகரிக்கப்பட்டது. கழுதைகள் 500 அதிகரித்தது. அவருடைய குடும்பம் மீட்டெடுக்கப்பட்டது. யோபு இழந்தவர்களுக்கு பதிலாக 10 பிள்ளைகளை பெற்றார். 7 மகன்கள் மற்றும் 3 மகள்கள், எமிமா, கிசியா மற்றும் கெரேன். நீண்ட ஆயுள் மற்றும் அவருக்கு அதுக்கப்புறமா ஆண்டவர் இதோடு கூட இல்லை, ஒரு அவருடைய கையின் பிரயாசங்களில் இந்த ஆடு மாடு இதிலெல்லாம் ஒரு ரெட்டிப்பாக கொடுத்தவர் ஒரு பிஸ்னஸில் ரெட்டிப்பை கொடுக்கிறார், இங்கே ஃபேமிலியில் ரெட்டிப்பை கொடுக்கிறார். அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அங்கே ஆண்டவர் இவருடைய இந்த மறு வாழ்க்கையை பார்த்து அவருடைய சகோதரிகள்லாம் அப்புறமா வராங்க, அவர் கூட பந்தி அமர்றாங்க. ஆனால் அவங்க வரும்போதே ஆண்டவர் அவங்கள சும்மா அவங்கள அழைச்சிட்டு வரல. அவங்க யோபுவை பார்க்க போகிறோம், அவனுக்கு ஏதாவது நம்ம கொண்டு போகணுங்கிற உணர்வை கர்த்தர் கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது பொற்காசுகளையும் பொன் ஆபரணங்களையும் கொடுத்துட்டு போனாங்க. ஒன்று கொண்டு வராமல் வந்தவங்க கூட அந்த இடத்துல மற்றவங்க கொடுக்குற பார்த்து தன்னுடைய இதை பொன் ஆபரணங்களை கழட்டி கொடுத்துட்டு போனாங்க. ஆமாம், இன்றைக்கி இதுதான். அதுக்கப்புறம் அவருக்கு இவ்வளோ பெரிய தீங்கை எண்ணி அவரோட அங்கலாய்த்து அவருக்கு ஆறுதல் படுத்திட்டு போகிறாங்க.
ஸோ அவங்க யார் யாரெல்லாம் யோபை விட்டு விலகினாங்களோ எல்லாரும் மீண்டும் வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றார். அவர் ஹெல்த்தில் பெற்றார். அவர் ஹெல்த்தில் அதுக்கப்புறம் பார்த்தா 140 வயது பூரண வயது உடையவராய் மரித்தார் என்று பார்க்கிறோம். 4 சந்ததிகளை பார்க்கிறார். 4 ஜெனரேஷன் அவர் பார்க்குறார். எனவே அவருடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் அவரிடத்துல திரும்பி வராங்க, பரிசுகளை கொண்டு வந்தாங்க. அப்போது இன்னைக்கு கடவுள் அவங்க மத்தியில் அவரது விமர்சன நண்பர்களெல்லாம் விட பகிரங்கமாக யோபுவை தூக்கி நியாயப்படுத்தினார். அப்போ யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பின்னரே இந்த மறுசீரமைப்பு அவருக்கு நிகழ்ந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ சோதனையின் போது அவருக்கு எதிராக அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தினாலும் கூட யோபுவின் பரிந்து பேசும் ஜெபமும் அந்த மன்னிக்கிற மனப்பக்குவமும் அவரது சொந்த முன்னேற்றத்துக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு அவரை நேராக கொண்டு சென்றது. அப்போது இன்னைக்கு நம்ம கடவுள் உடைந்த நிலையிலிருந்து அழகையும் மிகுதியையும் கொண்டு வர முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை பற்றி இதை அப்படியே ஒரு சம்பவமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். ஸோ பெரும் யோபு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவரது முதிர்ச்சி அடைந்த உறவாகும் என்று கூறுகின்றன. நான் இன்றைக்கி நம்ம யோபுவை பற்றி இவ்வளோ வாசிக்கிறோம். இதே போல தான் இன்றைக்கும் நம்மளோட சிறையிருப்பை மாற்ற போகிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய துன்பத்துக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. எனவே இன்றைக்கும் நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இது வரைக்கும் நம்மளை எவ்வளோ பேர் புரியாமல் பேசியிருக்கலாம், நமக்கு அதை நினச்சி கசப்பாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்மளை விமர்சித்தவங்களுக்காக இந்த வருஷத்தில் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் யார் யாரெல்லாம் நமக்கு ஜெபிக்கிறதுக்காக நம்ம இடத்துல கொண்டு வராங்களோ எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்க நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அவர் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் குடும்பத்தின் மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் வைத்த திட்டங்கள், அவருடைய சித்தம், அவர் செய்ய நினைத்திருக்கிறது உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் வாழ்க்கை துணைகளை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்களுடைய எல்லாவற்றையும் குறித்து அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஏன்னா இந்த வருஷத்தில் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில் அது தடைப்படாது என்பதை நம்பி இந்த வருஷம் ஆண்டவர்கிட்ட சரணடைவோம். ஆமேன். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை ஜெபத்தில் அதிகமாக ஈடுபட வைப்பாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இது நமக்கு இரட்டிப்பான அனுபவங்கள் கிடைப்பதாக என்று இந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசிர்வதிக்கிறேன். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் யோபுவினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து, ஆண்டவரே, அந்த யோபு அவர் எல்லாத்துக்கும் ஜெபித்து, ஆண்டவரே, அவரை காயப்படுத்தினவங்களுக்காக அவர் ஜெபித்து, ஆண்டவரே, தன்னுடைய சிறையிருப்பு கர்த்தர் மாற்றினாரோ அதே போல் இந்த நாட்களில் நாங்களும் எவ்வளவோ துன்பத்தின் பாதைகளில் கடந்து வந்திருக்கிறோம். அதனுடைய உச்ச கட்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் யார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம் என்ன, வல்லமை என்ன என்பதை யோபுவை போல நாங்களும் ஆண்டவரே இது வரைக்கும் நடந்து வந்த பாதையில் நல்லாவே பார்த்துட்டோம். ஆண்டவரே, நல்லாவே பார்த்துட்டோம். என் தேவன் ஆகிய கர்த்தர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நீ என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நீர் அவர்களுடைய குடும்பத்துக்கு அவர்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் இந்த வருடத்தில் தடைப்படாது. என்ன தடைப்பட்ட காரியமும் எல்லாத்தையும் இந்த வருஷத்தில் நீ துரிதமாய் நிறைவேற்ற போகிறீர். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றிலும் கொடுக்க போகிறீர் என்று நாங்கள் அப்படியே நம்பி விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாட்களில்
இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வலது கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே அனாதி தேவனே, எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறவரே, உடைய நித்திய புயங்களை இந்த வருடம் முழுவதும் எங்கள் உண்மை நம்பி உண்மையே சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் மெய்ப்பராக இருக்கிறத இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நடத்துதல்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதையும் அறிந்து கொண்டு ஆண்டவரே இன்னும் உம்மோடு நெருங்கி இந்த வருடத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்மோடு நெருங்கி வர உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மோடு கூட இன்னும் இணைந்து உம்மோடு உள்ள உறவை நாங்கள் புதுப்பித்து இந்த வருஷத்தில் அதிகமாக ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே பாதுகாவல்களை கொடுங்க. ஆண்டவரே இங்கே சொல்லுங்கள், செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே அப்பா, அதே போல் எங்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த வருடம் முழுவதும் உம்முடைய பாதுகாவல்கள் எங்களுக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கையிட்டு செய்கிற காரியங்களில் இந்த வருஷத்தில் ஒரு அபிவிருத்தியை கொடுங்கப்பா. இப்போ வரைக்கும் நஷ்டங்களை பார்த்தவங்க, இது வரைக்கும் ஆண்டவரே துன்பத்தையே பார்த்தவங்க, வேதனையிலே இருக்கிறவங்க, இந்த வருஷம் அவங்க கவலைகள் கண்ணீரெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் போயிட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று அந்த சாம்பலை பார்த்து அழுது கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த சாம்பல் உங்களை தூக்கி அப்படியே பறந்து போய் ஒரு சிங்காசனத்தை கொண்டு வந்து உங்களை போட்டு உங்களை அமர வைக்க போகிறது. சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காசனத்தை தரப்போகிறார். நீங்கள் அழுது கொண்டிருந்த புலம்பிக் கொண்டிருந்த அத்தனையும் மாற்றி ஒரு ஆனந்த களிப்புள்ள ஒரு துதிமிக்க ஒரு உதடுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். புலம்பல்கள் எல்லாம் அழுகைகள் எல்லாம் மாறி எல்லாம் நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எனவே இந்த வருஷத்தில் ஆண்டவரே நீங்கள் செய்ய போகிற இந்த நன்மைகளுக்காக நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பெருக பண்ண போகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஒவ்வொருவருக்கும் ஹெல்த்தை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஆண்டவரே எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த வருஷம் துளிர்க்கட்டும் அப்பா, துளிர்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க. அவிசுவாசமான வார்த்தைகள் எங்கள் வாய்களை விட்டு விளங்கி பிதா நடாத நாற்றுக்களை வேரோடே பிடுங்கி எறிய ஆண்டவரே, இந்த பலவீனத்தில் எங்களுக்கு கொடுக்கிற உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க அதுக்கு ஏற்ற கிருபை எங்களுக்கு போதுமான கிருபையை ஒவ்வொருவருக்கும் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. கணவனும் மனைவியும் ஆண்டவரே, பெற்றோரும் பிள்ளைகளும் ஆண்டவரே, இதுவரை இருந்த சூழ்நிலைகள் மாறி இந்த வருஷம் நல்ல புரிதலுக்குள்ளேயும் நல்ல ஒருமனமான அந்யோன்ய ஐக்கியத்துக்குள்ளேயும் வளர்வதற்கு உதவி செய்யுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே, இந்த ப்ரெஷியஸான இந்த லைஃப்பில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற கொஞ்ச நாட்களில் ஒருத்தரை ஒருத்தர் ஊக்கமாக அன்பு செய்து ஒருவருக்காக ஒருவர் ஆண்டவரே உற்சாகப்படுத்தி வாழ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலத்தை தாங்க. இந்த வருஷம் முழுவதும் எதிராக பிசாசு போடுகிற அவ்வளவு திட்டங்களும் நிர்மூலமாகட்டும். இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளித்து ஆண்டவரே, அவர்களுடைய உடைமைகள், பொருட்கள், வழிகள், வாகனங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்துமா சரீரத்தையும் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே நல்லா அவங்க இதுவரைக்கும் இருந்ததை பார்க்கிறோம். அந்த ஆண்டவரே அவர்கள் இன்க்ரிமெண்ட்டை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க.
இதுவரை இருந்ததை பார்க்கலாம். வேலைகளில் உயர்வுகளை கொடுங்க ஆண்டவரை, பிஸ்னஸில் முன்னேற்றத்தை கொடுங்க. மனிதர்கள் தங்கள் வழிகளை விட்டு மாறுபட்டேனும் இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய வழிக்கு வந்து உதவி செய்யக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம், தேவ தயவுகளை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தேவ தயவுகளையும் மனித தயவுகளையும் பெருக பண்ணுவீராக. இந்த வருடம் முழுவதும் தேவதூத சேனைகள் பாலையும் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளட்டும். ஆசிர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை, தூரத்தில் இருக்கிற சமீபத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை உடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க. இந்த வருடம் முழுவதும் தெய்வீக பாதுகாவலால், நன்மைகளால், கிருபைகளால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் எல்லாரும் ஆசிர்வாதமான வாய்க்கால்களாய் மாற ஆசிர்வாதமாய் இருக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Happy New Year.